ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்களே, இந்த வீடியோ பதிவில் குபேர குங்குமம், அதாவது பச்சை குங்குமத்தை பற்றி பார்த்துப்போம். பச்சை குங்குமம் பச்சை கலரில் இருக்கும். பொதுவாக குங்குமனாலே செந்தூரம் சொல்லுவோம். சிவப்பு கலரில் இருக்கும், மெரூன் கலரில் இருக்கும். அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க, ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுப்பாங்க, பெருமாள் கோயிலில் கொடுப்பாங்க. ஆனால் பச்சை குங்குமம்னு ஒன்று இருக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்தது. இதை வச்சும் பூஜை பண்ணலாம். இது சில கோயிலில் கிடைக்குது, பிரசாதமாக கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த கோயிலில் கிடைக்கும், இதை கோயிலிருந்து வாங்கி வீட்டில் வச்சு நம்ம வழங்கலாம். அதாவது எப்படி பூஜை பண்ணிவிட்டு நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் வச்சுக்கலாம். பச்சை குங்குமம், இதுக்கு இன்னொரு பேர் குபேர குங்குமம். குபேரனோட அனுக்கிரம் பெற்றது. இந்த குங்குமம் வைக்கிறதுனால பொதுவாக குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், பரப்பிரச்சனை இருக்காது. இது புதனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. புதன் ஒரு ரொம்ப முக்கியமான கிரகம். வித்யாகாரகன், அறிவுகாரகன், தொழில் வியாபாரத்துக்கு உள்ளவர், தொழில்நுட்பம் உள்ளவர், சமூகத்தை உள்ளவர், கணக்கு வழக்கு எல்லாத்துக்குமே புதன் தான். புதன் மீனராசிக்கு ஒரு இன்றியமையாத கிரகம். 4-7 கூடையவர், சுகஸ்தானாபதி, கலஸ்தர ஸ்தானாபதி. உங்கள் குடும்பம், கணவன் மணி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், வியாபாரம், தொழில் எல்லாத்துக்கும் புதன் வருவார். வீடு, மனை, வண்டி, வாகனம், உயர்கல்வி, வித்தைகள் எல்லாத்துக்கும் புதன் வருவார். அதுபோக மீனராசியில் சில குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் புதன் நல்ல பலன்களை கொடுப்பார். ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், மீன லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேஷம், விருச்சிகம், கடகத்துக்கு சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு. நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. ஓகே நேர்களே, இந்த லக்கண பலன்களாக ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வீடியோவில் இந்த பச்சை குங்குமத்தை என்றைக்கு நீங்கள் பயன்படுத்தணும், எப்படி கும்பிடணும், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. சரியா? இதில் ஒன்றும் பெரிய செலவுலாம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி பூஜையை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குபேர குங்குமத்தை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த குங்குமத்தை தொடர்ந்து 41 நாட்கள் நெட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா நேர்களே? வேண்டியது நிறைவேறும். இந்த குங்குமம் குபேரனுடைய நட்சத்திரமான பூரட்டாதி அன்னைக்கு பூஜை பண்ணி வீட்டில் வைக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு தடவை வரும். உங்கள் ராசிலே இருக்கும். சரியா? உங்கள் ராசியில் பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தை கும்பிடலாம். வியாழக்கிழமை கும்பிடலாம், புதன்கிழமை கும்பிடலாம். வீட்டில் பூஜை பண்ணி கும்பிடலாம். இப்போ இதை பயன்படுத்துகிறதுனால, இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வைக்கிறதுனால என்ன சார் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னா, தொழில் வளர்ச்சி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த குங்குமத்தை நீங்கள் அந்த குங்கும டப்பா வாங்கி குபேர மூலையில் வைக்கலாம். வடக்கு திசையில் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக விளக்கேற்றி, நீங்கள் தினமும் விளக்கேற்றி காலையில் குடும்பத்தில் குத்து விளக்கேற்றி பூஜை அறையில் இந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுட்டிங்கன்னா குடும்பத்தில் மங்களகரமான காரியம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த குங்குமத்தில் ஆன்மீக பட்டு நிறையா இருக்குது. சரியா? ஆன்மீக பட்டு இருக்குது. அதாவது இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக பெருமாளோட அருள் கிடைக்கும். பெருமாளைனாலே பச்சை மேலே தான், பச்சை மாலைனாலே பெருமாள் தான். ஸோ பெருமாளுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு புதனுடைய அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ ராசிக்கு புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 5ஆம் இடத்துல குருவோட சேருவார். இன்னும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், ஆகஸ்ட் 30 வரைக்கும் புதனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அருமையான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. குரு புதன் 2 பேருமே இந்த குங்குமத்தில் இருக்கிறாங்க. குரு உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிக்கு 1-10 கூடையவன், புதன் 4-7 கூடையவன். 4 கேந்திராதிபதிகளோட ஆதிக்கம் உள்ளது. 1ன்னா நீங்கள், உங்கள் மனம் செயல் சிறப்பாக இருக்கும். 4 குடும்பம் சுகம் நல்லாயிருக்கும், வித்திகள் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 7 இணக்கம், கணவன் மணி உறவு. இப்போ ராசியில் சனி இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் குங்குமம் வச்சுட்டிங்கன்னா கணவன் மணி பிரச்சனை தரும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மீனராசிக்கு முக்கியமான விஷயம் இப்போ தான் வந்திருக்கிறேன். அதாவது ராசியில் சனி இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பார்வை வாங்கினாலுமே 7ஆம் இடத்தை பார்க்குறது அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கணவன் மணி உறவில் பிரச்சனை இருக்கும். கணவனுக்கு முடியாமல் போகலாம், மனைவிக்கு முடியாமல் போகலாம், இல்லை 2 பேருக்கு எதாவது கான்ட்ராவர்சன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். இவங்களாம் அந்த பச்சை குங்குமத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தொடர்ந்து 41 நாள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குருவுடைய ஆதிக்கமும் கிடைக்கும். சரியா? 10 தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக குரு சம்மந்தப்பட்ட தொழில்கள், கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ் கம்பெனி, பூஜை புனஸ்கார கடை வச்சுருக்கிறவங்க, மஞ்சள் நிற பொருட்கள் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் நிறைய சொல்லலாம். சரியா? குருனாலே ஆன்மீகம்தான். ஆன்மீகம், அறக்கட்டளை, கல்வி, இப்படி ஒரு புது காரியங்களில் ஈடுபடுத்திட்டு அது சம்மந்தப்பட்ட தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் இப்போ மீனராசிக்கு இந்த பச்சை குங்குமம், குபேர குங்குமம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது என்னைக்கு சார் வச்சு கும்பிடணும் அப்படின்னா, புதன் அல்லது வியாழக்கிழமை வீட்டில் பூஜை அறையில் வச்சு கும்பிடலாம். பூஜை அறையில் யார் எந்தெந்த படம் வைக்கணும் சார் அப்படின்னா, கணபதி படம் கண்டிப்பாக வைக்கணும். கணபதி, யோக கணபதி படத்தை கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள். ஏன்னா மீனராசிக்கு முக்கியமானவர் கணபதி. கணபதி இல்லாமல் எந்த பூஜையும் பண்ணக்கூடாது. அடுத்து குபேர படத்தை வைக்கலாம். குபேர படத்துலேயே முக்கியமான படம், ஒரு படம் இருக்குது. அந்த படம் குபேர தூண் சொல்லுவாங்க. குபேர தூணில் குபேரன் இருப்பார். அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, திருப்பதி இருக்குது. திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமான் கோயிலில் குபேர தூண் இருக்குது. அங்கே போகிறவங்க அதை வணங்குவாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. அதை 2 வரி மட்டும் சொல்கிறேன்.
பெருமாள் கல்யாணத்துக்கு, திருப்பதி சீனிவாச பெருமாள் கல்யாணத்துக்கு வந்து கடன் கொடுத்தவர் குபேரன் தான். அந்த கடனை கழிக்கிறதுக்கு கலியுகம் முழுக்க எடுத்துக்கிட்டாரு. இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் அந்த கடனை திருப்பி கொடுக்குறாரு. தன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஐதீகம். இதை நினைவுக்காகத்தான் அங்கே குபேர தூண் இருக்குது. அங்கே குபேரனுக்கு சிலை இருக்குது. அந்த குபேர தூண் சிலையை நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஐஸ்வர்யம் கிடைக்கும். திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளே உங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பதி அந்த வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார் வந்து உங்கள் வீட்டில் குடியிருக்கணும்னா குபேர தூண் சிலையை வச்சு கும்பிடலாம். குபேர தூண் சிலை படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம். அந்த படத்தை உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஃப்ரீயாக தான் அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவேன். கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க. இதில் கொடுத்த வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குபேர தூண் சிலை படத்தை அனுப்புவேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கும்பிடலாம். உங்கள் விருப்பம் தான். விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க, அனுப்பிவிடுவேன். சரியா? பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சு கும்பிடலாம். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் குரு புதன் கெட்டுப்போனவர்கள் இந்த குபேர சிலையை வச்சு கும்பிடலாம். குரு புதன் சரியில்லாதவர்கள், ஜனன ஜாதகத்தில் குரு புதன் சஷ்டாக அமைப்பில் இருக்கிறவங்கலாம் கும்பிடலாம். குருவுக்கு புதன் 6, 8, 12 மறையக்கூடாது. சரியா? ஏன்னா குரு புதன் வந்து மீனராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்கள். அதனால் குரு புதன் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவர்கள், இப்போ உங்களுக்கு குரு திசையெல்லாம் நடக்காது. சரியா? உங்களுக்கு இப்போ நடக்கிற திசை எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது திசை, புதன் திசை, சுக்கிர திசை இப்படி தான் நடக்கும். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இப்படி தான் நடக்கும். அதனால் குரு திசை வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கும்போது தான் நடக்கும். உத்திரட்டாதிக்கு வரப்போகிறது கிடையாது. ரேவதிக்கு வந்து வயசான காலத்தில் வரும். ஆனால் புதன் திசை வந்து உத்திரட்டாதி புரட்டாதிக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, குரு புதன் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவர்கள் இந்த குபேர தூண் படத்தை வச்சு கும்பிடலாம். அதில் வந்து குபேரனோட படம் இருக்கும், அவரோட உருவம் இருக்கும். திருப்பதிக்கு போனாலும் நீங்கள் அதை நேரடியாகவே கும்பிடலாம். அது எங்கே சார் இருக்குது அப்படின்னம்னா, குபேர வாசலில் இருக்குது, பங்காரு வாசலில் இருக்குது. பங்காருன்னா என்னென்னா தங்கம்னு அர்த்தம். திருப்பதியில் தங்க வாசல்னு ஒன்று இருக்குது, வடக்கு வாசல் தங்க வாசல் ஒன்று இருக்குது. அங்கே பிரசாத ஸ்டால் பக்கத்தில் இருக்குது இந்த குபேர தூண் இருக்குது. திருப்பதிக்கு போகிறவங்க மறக்காமல் இந்த குபேர தூணில் உள்ள குபேரனை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அந்த குபேரனோட அருள் கிடைக்கும். அஷ்டலட்சுமியும் நவநீதும் உங்கள் கூடயே வந்துடும். சரியா? அஷ்டலட்சுமி நவநீதும் உங்கள் கூடயே வரும். பணம் உங்கள் பின்னாடியே வரும். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் பணம் வந்து உங்களை தேடி வரும். ஸோ 41 இது வந்து கோயிலுக்கு போனால், திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போனால், சார் என்னால் போக முடியல சார் அப்படின்னுங்கிறவங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு எப்படி போங்கன்னா, பச்சை குங்குமம் வாங்கிட்டு போங்க. பச்சை குங்குமம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், காதி கிராஃப்டில் கிடைக்கும். சரியா? இதில் வந்து மேக்ஸிமம் விலை கம்மி தான். இது பச்சை குங்குமம்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. அங்கே போய் குபேர குங்குமம்னு கேட்காதீங்க, பச்சை குங்குமம்னு கேளுங்க. அந்த பச்சை குங்குமத்தை டப்பாக வாங்கி கோயிலில் போய் அன்னை மகாலட்சுமி தாயார் சன்னிதியில் கீழே வச்சு கும்பிட்டு வந்துடுங்க. கோயிலில் கூட்டமாக இருக்குது முடியல அப்படின்னா நீங்கள் சும்மா கோயிலில் வச்சே கும்பிடலாம். உங்கள் கையில் வச்சுக்கிட்டு சாமி கும்பிடும்போது சேர்த்து கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு தினமும் வச்சுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க திருப்பதிக்கு போய் குபேர சன்னதியில் அந்த குபேர தூணில் இதை வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம். வசதி வாய்ப்பு இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் தாயார் சன்னதியில் வச்சு கும்பிட்டு வீட்டில் வைக்கலாம். இல்லை சார் நான் வந்து கோயிலுக்கும் போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்லேயே வச்சு கும்பிடலாம். அதை தான் சொன்னேன். யோகா கணபதி படத்தை வச்சுக்கலாம், இந்த குபேர தூண் படத்தை வச்சுக்கலாம், அடுத்து பெருமாள் படத்தை வச்சுக்கலாம், பெருமாள் மகாலட்சுமி படத்தை வச்சுக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 3 படம், யோக கணபதி, குபேரன், அடுத்து வந்து மகாலட்சுமி, பெருமாள், இந்த படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணும். பஞ்சாபாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க, துளசி போடுங்க. சரியா? நறுமண பூக்கள் மல்லிகைப்பூ போடுங்க, 2 சொட்டு பன்னீர் ஊற்றுங்க, குங்குமம் போடுங்க, மஞ்சள் போடுங்க. பஞ்சபாத்திரத்தை வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பாலை சூட வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இதுதான் நெய்வேத்தியம். 1 டம்ளர் பால், அதில் நாட்டு சக்கரை போட்டது. அடுத்து பஞ்சபாத்திரத்தில் சொன்ன மாதிரி தீர்த்தத்தை ஊற்றி துளசி போட்டுக்கோங்க. மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள், குபேர மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அது வேணுங்கிற எங்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு கொடுக்குறேன் நான். சரியா? அதுமாதிரி குபேர மந்திரமும் உங்களுக்கு தரேன் நான். என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு நான் தர்றேன். அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதை சொல்ல முடியாதவங்க மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஆதிலட்சுமி போற்றி, தனலட்சுமி போற்றி, தானியலட்சுமி போற்றி, திவ்யலட்சுமி போற்றி, திரவியலட்சுமி போற்றி, சௌபாகலட்சுமி போற்றி, வீரலட்சுமி போற்றி, விஜயலட்சுமி போற்றி, ஐஸ்வர்யலட்சுமி போற்றி அப்படின்னு மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி தாயை போற்றின்னு சொல்லுங்கள். குபேர நாமத்தை சொல்லுங்கள். குபேர கடவுளை போற்றி, வடக்கு திசை அதிபதியை போற்றி, குபேரனே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா குபேரனே நமக அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? ஸோ எல்லாம் நம்ம வசதி தான். சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் சொல்லணும் கிடையாது, தமிழ்லேயும் சொல்லலாம். தமிழ் சொல்ல முடியலன்னா மனசால நினச்சிக்கலாம். சரியா? அதாவது ஊமை கூட சாமி கும்பிடலாம். சரியா? யாரும் மனதால் கும்பிட்றோம்னா அதுதான் பலிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மந்திரம் சொல்லணும், டிவியில் போட்டு கேட்கணும், டேப்பு போட்டு கேட்கணும், பெரிய ஆடியோ வச்சு கேட்கணும், மைக் செட் போட்டு சாமி பாட்டை பாடணும், யாகம் வளர்க்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மனதுக்குள்ளே இறைநாமத்தை சொன்னாலே போதும். மனதுக்குள்ளே சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரியா? மனது தான் ரொம்ப முக்கியம்.
மனம் வசப்பட வேண்டும். இதய கோயிலில் வந்து இறைவனை நிறுத்த வேண்டும். நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜைக்குள்ளே வராய் பராபரமே. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம நெஞ்சத்தை வந்து கோயிலாக ஆக்கணும். மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மனசுக்குள்ளேயே இறைநாமத்தை சொல்லுங்களோ அந்த அளவு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். சரியா? மனம் வசப்பட்டால் அனைத்து வசப்பட்டுரும். மனம் வந்து பரிசுத்தமாகிடுச்சு வச்சுக்கோங்களேன், உடல் நல்லபடியாக இருங்க. அவ்வளோதாங்க. அதான் மனம் போல் மாங்கல்யம் என்பார், மனமே சகலமும் என்பார். அந்த மனசை வந்து நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரியா? அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உங்கள் மனசால் பரிபூர்ணமாக நீங்கள் சொல்லலாம். எந்த தெய்வத்தையும் கும்பிடலாம். சரியா? பூஜை புனஸ்காரத்தில் எந்த தெய்வத்தையும் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ இதை வழிபடுறதுனால உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கலங்க, இன்னும் சில தகவலெல்லாம் சொல்கிறேன். இப்போ பொதுவாக இந்த பச்சை குங்குமத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அதுபோக இந்த பச்சை குங்குமம் எந்தெந்த கோயிலில் சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து மூலிகைலாம் தயாரிக்கிறாங்க. இதை வந்து பொதுவாக குங்குமங்கிறது வந்து நமக்கு வந்து மஞ்சள் சுண்ணாம்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் குங்குமம் தயார் பண்ணுறாங்க. நம்ம வைக்கிற சிவப்பு குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக வைக்கிற குங்குமம்லாம் மஞ்சள் சுண்ணாம்பு சேர்த்து தான் தயாரிக்கிறாங்க. இது வந்து மூலிகையால் தயாரிக்கிறாங்க. அது எந்தெந்த மூலிகைன்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த குங்குமம் சில கோயிலில் பிரசாதமாகவே கொடுக்குறாங்க. அது எந்த கோயில்னு சொல்கிறேன். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குபேர சன்னதியில் இதை கொடுக்குறாங்க. சரியா? அங்கே குபேரன் வந்து தன் மனைவி சித்திரலேகாவோட இருக்கிறாரு. தன் துணைவியார் சித்திரலேகாவோட தாமரையில் உட்காந்துருக்கிறாரு. அதனால் அவருக்கு வந்து அங்கே சிறப்பு பூஜைகள்லாம் நடந்து மாதம் வருகின்ற பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஹோமம் வளர்த்து பிரசாதமாக அந்த பச்சை குங்குமத்தை கொடுப்பாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அங்கே போய் வாங்கியே வச்சுக்கலாம். இந்த குங்குமத்தை வாங்கி வீட்டில் வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி நெத்தியில் வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து பச்சையம்மன் ஆலயங்கள். தமிழகத்தில் பல பகுதியில் குலதெய்வமாக பச்சையம்மன் ஆலயங்கள் இருக்குது. அங்கேயும் இந்த பச்சை குங்குமம் கிடைக்கும். அடுத்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோயில். இது ஈரோட்டில் இருக்குது, ரெட்டைச்சுற்றிப்பாளையத்தில் இருக்குது. சரியா? இந்த அது அவல் பெருந்துறையிலேருந்து போகிற வழியில் இருக்குது. ஈரோடு ரெட்டைச்சுற்றிப்பாளையம். இங்கே வந்து என்னென்னா, இங்கே வந்து இந்த குங்குமத்தை தயாரிக்கிறாங்க. இந்த குங்குமத்தை வந்து மஞ்சள், கற்றாழை, வேம்பு, அரச இலை, துளசி இதெல்லாம் வந்து மருத்துவ குணமுள்ள மூலிகைகள். ஆன்மீக குணமும் இருக்குது, நவக்கரத்தோட ஆதிக்கமும் இருக்குது. ஸோ இந்த மூலிகைகளை வச்சு இந்த குங்குமத்தை தயாரிக்கிறாங்க. மஞ்சள் குரு, வேம்பு சந்திரன், அரச இலை குரு, துளசி இலை புதன், இப்படி கற்றாழை, இப்படி இயற்கை மூலிகைகளை வச்சு இந்த குங்குமத்தை தயாரிக்கிறாங்க. இது மிகச்சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. ஆன்மீக பயன்கள் இதில் நிறைய இருக்குது. இந்த பச்சை குங்குமத்தை நீங்கள் வந்து பயபக்தியோடு தினமும் நெத்தியில் வச்சுட்டு போகலாம். சரியா? பூஜை புனஸ்காரம் முடிஞ்சிட்டு வெளியே போகும்போது வச்சுட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். நம்ம நினைக்கக்கூடாது மற்றவங்க ஒரு மாதிரியாக நினைப்பாங்க, அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம நெத்தியில் நம்ம வச்சுட்டு போகிறோம். சரியா நேர்களே? ஏன்னா எல்லோரும் மேக்ஸிமம் சிவப்பு குங்குமத்தை வைப்பாங்க, பச்சை குங்குமத்தை வைக்கலாம். தினசரி வைக்க முடியலன்னா புதன் வியாழன் 2 நாள் வைங்க. புதன் வியாழன் பூரட்டாதி நட்சத்திரம் வர அன்றைக்கி. அப்போ வாரத்தில் 2 நாள், மாதத்தில் 8 நாள். பூரட்டாதி நட்சத்திரம் மாதத்துக்கு 1 நாள் வரும். 9 நாள் வைங்க. சரியாக கரெக்டாக இருக்கும். 9ங்கிறது வந்து நவக்கிரகத்தோட எண்ணிக்கை. சரியா? அதனால் மாதத்தில் 9 நாள் வச்சுட்டு வாங்க போதும். சரியா? 41 நாள் தொடர்ந்து வைக்கிறவங்க வைக்கலாம். இல்லை சார் பச்சை குங்குமத்தை வச்சுட்டு போனோம்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சேர்த்தே நான் சொல்கிறேன், பலன் சொல்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு போனீங்கன்னா குபேரன் ஒரு அருளால் பணத்தட்டுப்பாடு நீங்கும். வீட்டில் வந்து கையில் காசு பணம் தங்கு தடையின்றி இருக்கும். தொழில் முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். பெரிய வெற்றி கிடைக்கும், லாபம் கிடைக்கும். கடன் சுமை குறையும். பொருளாதார ரீதியாக கடன் சுமை குறைக்கும். ஏன்னா காலப்புரட்சி சக்கரத்துக்கு வந்து 6ஆம் இடம் புதன், 10ஆம் இடம், 9ஆம் இடம் வந்து குரு. ஸோ கடன் பிரச்சனை குறைஞ்சி லாபம் அதிகமாக இருக்கும். விரையும் குறையும். ஏன்னா காலப்புரட்சி சக்கரத்து 12ஆம் இடம் உங்கள் ராசி மீன ராசி. ஸோ விரையும் குறையும், அலைச்சல் குறையும், கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். படிக்கிற மாணவர்களுக்கு அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. புதன் வித்யாகாரகன். வாயில் நல்ல வார்த்தை வரும். படிப்பு அப்படியே மனசில் நிற்கும். நல்லா படிக்கலாம். குடும்ப ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் சுபிச்சம் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். திருமண தடை நீங்கும். ராசி கேளுக்குடையவன் அல்லவா, அதனால் திருமண தடை நீங்கும். பலருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக மீன ராசியில் சில குறிப்பிட்ட லக்கணங்கள் நல்லாயிருக்கும். மீன லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், அடுத்து வந்து தனுசு லக்கணம், கும்ப லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குருவும் புதனும் நல்ல பலங்களை கொடுப்பாங்க. சரியா? இவ்வளோதாங்க ஜோதிடம். லக்கண ரீதியாக பிரித்து சொல்லிட்டேன். மீன லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், அடுத்து வந்து தனுசு லக்கணம், கும்ப லக்கணம். இந்த லக்கணத்துக்கெல்லாம் வந்து இந்த லக்கணத்தில் பிறந்த மீனராசினியர்கள் நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருக்கலாம், பூரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி. இந்த பர்டிகுலராக இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் மார்க், ஃபஸ்ட் ரேங்க். மற்றவங்களுக்குலாம் அடுத்தடுத்து கிடைக்கும். ஏன்னா இவங்க வந்து இயற்கையிலேயே குரு புதனுடைய அணுக்கரத்தை பெற்றவர்கள். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு புதன் பார்க்கப்பட்டவர்கள்.
கடமைப்பட்டவர்கள். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக குருவும் புதனும் உதவி பண்ணுவாங்க. அவங்க நல்ல இடத்துல இருக்கணும். அந்த 2 கிரகங்களுமே உங்கள் ராசி கட்டத்தில், ஜாதக கட்டத்தில் நல்ல இடத்துல இருந்து தங்களுக்குள்ளே மறையாமல் ஸ்தான பலம் பட்டு இருந்தாங்கன்னா நல்ல பலங்களை கொடுப்பாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மீன ராசி, மீன லக்கணம். சரியா? குரு எங்கே இருக்கிறாரு? மேசத்தில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார், தான் 2 வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். தனுசுக்கு 5ஆம் இடத்துல இருப்பார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். புதன் துலாமில் ஸ்தான பலம் பட்டு பார்க்குறாரு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். புதனும் குருவும் பார்க்குறது வந்து அருமையான அமைப்பு. அப்படிப்பட்டவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். இவ்வளோதாங்க. இந்த பச்சை குங்குமம், குபேர குங்குமம் வைக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு, ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா புதனும் தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார், மிதுனத்துக்கு 5ஆம் இடத்துல இருப்பார், கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். எந்த ஒரு கிரகம் வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் உங்கள் ஜாதக இடத்துல இருக்கோ அந்த கிரகம் வந்து தன்னுடைய காரகத்துவத்தையும் கொடுக்கும், ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும். சரியா? இப்போ மீனராசி, மீன லக்கணம். புதன் குரு 2ஆம் இடத்துல இருக்காருன்னா கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. அவர் லக்கணத்துக்கு வந்து 1-10 கூடையவன். சரியா? அப்போ வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், கையில் பொருளாதாரம் இருக்கும். 10 கூடையவன், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், கர்மம் நல்லாயிருக்கும், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அதில் லாப நோக்கம் இருக்கும். அடுத்து புதன் 4-7 கூடையவன், சுகஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. அவர் வந்து லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், பரவாயில்ல. 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. மறைந்த புதன் நிறந்த பலங்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல குருவை பார்க்குறது சூப்பர். சரியா? ஸ்தான பலம் மட்டும் பார்ப்பார். நல்ல அமைப்பு தான். சரியா? நல்ல விஷயத்தெல்லாம் கொடுப்பாரு. 4ஆம் இடத்த ஆதிபத்தியத்தை எடுத்து செய்வார், 7ஆம் இடத்த ஆதிபத்தியம் செய்வார். ஏன்னா 7 கூடியவன் 8ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கனால இவங்க உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அங்கிட்டு அலைவாங்க, வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போவாங்க. அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அங்கிட்டு அலைவாங்க. ஆயில் தீர்க்கம், 8ல் புதன் குரு பார்வை இருக்கிறனால ஆயில் தீர்க்கம், நீடித்த ஆயிலுக்கு இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க அறிவுபூர்வமாகவே இருப்பாங்க. சரியா? வார்த்தை பேசுனாங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்கும், ஞானி மாதிரி பேசுவாங்க. ஒரு வாசகம் பேசுனாலும் திருவாசமாக பேசுவாங்க. ஏன்னா அந்த அமைப்பு 2ஆம் இடத்துல குருவை வந்து புதன் பார்க்குறாரு. ஒரு பள்ளிக்கூடத்து பிரின்ஸ்பலும் மாணவனும் தங்களுக்குள்ளே சந்தித்து பேசுகிற மாதிரி, அது குடும்பத்துக்குள்ளே பேசுகிற மாதிரி. உங்கள் குடும்பத்தில் ஒரு பள்ளிக்கூடத்து பிரின்ஸ்பலும் ஒரு மாணவனும், அறிவான மாணவனும், அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வாத்தியாரும், ஒரு டீச்சர், லெக்சரர், பிரின்ஸ்பல், யாராக வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ஆசானும், ஒரு தேர்ந்த ஆசானும், ஒரு நல்ல அறிவான மாணவனும் சந்தித்து பேசுனாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ அந்த சங்கல்பம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே இப்படி இருக்கும். இதுதாங்க ஜோதிடம், இதுதான் பலன். சரியா? இந்த அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த பச்சை குங்குமம், குபேர குங்குமம் நல்ல வேலை செய்யும். இவ்வளோதான் நேயர்களே. இப்படி நிறைய உதாரணம் சொல்லிட்டு போகலாம். சரியா? நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும், நான் எல்லாம் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். இந்த வாய் புளிச்சதா, மாங்காய் புளிச்சதெல்லாம் அப்படிலாம் மந்திரத்தில் மாங்காய் வரதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அமைப்போடு சொல்லுவேன். கோச்சார அமைப்பு, இன்றைக்கி கிரக அமைப்பு எப்படி இருக்குது, ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் இவங்க சக்ஸஸ் ஆவாங்க, இதை சொல்லுவேன். அந்த அமைப்பு கம்மியாக இருக்கிறவங்க பலன்கள் கம்மியாக கிடைக்கும். சரியா? அது மாதிரி தான் நம்ம ஜாதகம் குவாலிட்டியாக இருக்குன்னா முதல் தரமான பலன்கள் கிடைக்கும். குவாலிட்டி இல்லைன்னா அந்த பலன்களுடைய சதவீதம் குறையும். சரியா நேர்களே? ஸோ இந்த பச்சை குங்குமத்துக்கு வந்து 2 கிரகங்கள் பிரதான கிரகங்களாக பார்க்கப்படுகிறது, குரு புதன். அதனால் நீங்கள் இதை வேலைக்கிழமை வைக்கலாம், புதன்கிழமை வைக்கலாம். 2 நாள் முக்கிய நாளாக பார்க்கப்படுது. வச்சுட்டு போங்க, ஒரு நம்பிக்கையாக வைங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இந்த குங்குமத்தை வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம், வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணலாம். சிறந்த நாட்கள் சொல்லிட்டேன், புதன் அல்லது வியாழக்கிழமை வைக்கலாம். இந்த குங்குமத்தை வந்து மகாலட்சுமி வழிபாட்டிலையும் வைப்பாங்க, குபேர வழிபாட்டிலையும் வைப்பாங்க, பைரவர் வழிபாட்டிலையும் வைப்பாங்க. சரியா? பைரவர் வழிபாட்டிலையும் இந்த பச்சை குங்குமத்தை பயன்படுத்துகிறாங்க. கால பைரவர் வழிபாட்டிலையும் இதை வழிபாடு பண்ணுறாங்க. நான் அந்த ஈரோடு மாவட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெட்டச்சுட்டுப்பாளையம், அங்கே வந்து பைரவர் கோயில் தான் இருக்குது. சரியா? சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த கோயில் பேர் சொன்னேன் தெரியுமா? ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கோயில். ஸ்வர்ணம்னா தங்கம்னு அர்த்தம். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அந்த பைரவர் கோயிலையும் இந்த பச்சை குங்குமம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மகாலட்சுமி, குபேரன், பைரவர் வழிபாட்டுக்கு இந்த குங்குமம் வந்து பயன்படுகிறது. சரியா நேர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நீங்கள் வந்து நம்பிக்கையை தொடர்ந்து வைங்க. கோயிலே இருந்து வாங்கிட்டு வரலாம். நான் சொன்ன அந்த 3 கோயிலுக்கும் போய் கூட நீங்கள் வாங்கிட்டு வரலாம். ஈரோட்டில் இருக்கிறவங்களாம் அந்த இரட்டைச்சுட்டிப்பாளையத்துக்கு போகலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க ஏகாம்பரேஸ்வருக்கு போகலாம். அதுபோல் சில கோயிலில் பச்சையம்மன் கோயில் இருக்கும், உள்ளூர் மாரியம்மன் கோயிலே, பச்சையம்மன் கோயிலே சிலது கொடுப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கணும். சரியா நேரில்? இந்த குங்குமத்தை வாங்கி ஒரு மனதாக தூய பக்தியுடன் நீங்கள் மனதார நினச்சி விளங்குனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமை, புதனோட அருள், ஏதோ அந்த பெருமாளுடைய அனுக்கிரகம், மகாலட்சுமியோட அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வந்து 3 இது உங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது குபேர தூண் படம் இமேஜ், அடுத்து வந்து மகாலட்சுமி மந்திரம், குபேர மந்திரம். இது 3 வேணுங்கிறவங்க, விருப்பப்படுறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இதே நம்பருக்கு, இது நம்பர் இதில் கொடுத்துருப்பேன், 8807457629. அந்த நம்பர் கேட்டிங்கன்னா நான் அந்த மந்திரத்தை கொடுப்பேன், அந்த ஃபோட்டோ அனுப்புவேன். அதாவது ராசி பலன்லாம் நீங்கள் கேட்குறது வேறு, அப்படி ஆகும் இப்படி ஆகும், பிரச்சனை தீரும், இதெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கு வந்து வழி என்ன, வழிதொகை என்ன, அதுக்கு வந்து அந்த நம்ம பிரச்சனை தீர வழி என்ன, அதுக்கு தான் இது போகணும்.
சரியா? இப்போ குரு புதன் பொதுவாக எடுத்துட்டோம்னா குரு தனகாரகன் புத்திரகாரகன். சில பேருக்கு பண பிரச்சனை இருக்கும், கையில் காசு இருக்காது, பணம் வந்து ரொட்டேஷன் இருக்காது, கொடுத்த பணம் வராமல் இருக்கும். சரியா? அவங்க இதை செய்யலாம். புத்திரகாரகன், புத்திரம்னா என்ன? பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காது, பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கும், அதுக்கு வந்து சரியான வரன் அமையாது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். அவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புத்திர பாக்கியம், கணவன் மனைவிக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப நாள் இல்லாமல் இருக்கும். அவங்களாம் இந்த பச்சை குங்குமத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்து புதன் வித்யாகாரகன், வியாபாரத்துக்குள்ள கிரகம், நவீன தொழில்நுட்பம் உள்ள கிரகம், இன்றைக்கி நவீன உலகத்துக்கு ஏற்ற கிரகம். ஸோ உங்களுக்கு வந்து கணிதம் நல்லா வரணும், கணக்கு நல்லா வரணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும், நல்லா படிப்பு வரணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், சிஸ்டர் ரிலேட்டடான வேலைகள் நல்லா இருக்கணும், ஐடியில் வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் போய் ஐடி வேலை பார்க்கணும், இப்படி நினைக்கிறவங்களாம் புதன் உடைய அம்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. புதனுடைய அம்சம் தான் அதெல்லாம் காரகத்துவம் சொல்லுவோம். அந்த காரகத்துவத்தில் இதெல்லாம் வரும். இன்னும் நிறையா இருக்குது. ஒரு கிரகத்துக்கு காரகத்தங்கள் வந்து நூற்றுக்கணக்கில் இருக்குது. நான் எல்லாத்தையும் வருஷப்படுத்த முடியாது, சுருக்கமாக சொல்கிறேன். நான் பச்சை கயிறுனாலும் புதன் தான், பச்சைனாலே புதன் தான். சரியா நேர்களே? வாழை இலைனாலும் புதன் தான், குரு மஞ்சள்னால் புதன் தான், குரு தான். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு பொருளை வந்து ஆதிக்கம் செலுத்துது. ஸோ அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கணும்னா, இந்த குரு புதனுடைய அருள் கிடைக்கணும்னா பச்சை குங்குமத்தை கும்பிடலாம். நிறைய வழிகள் இருக்குது, அதில் இது ஒரு வழிகள். இது வந்து எளிதான வழி, அவ்வளோதான். குங்குமங்கிறது வந்து பூஜை அறையில் இருக்கிறது. ஸோ இந்த குங்குமத்தை நீங்கள் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த குங்குமத்தை வந்து பச்சை குங்குமத்தை வந்து வீட்டோடு நீங்கள் சேர்த்து வைக்கலாம். விபூதி பக்கம் வைக்காதீங்க, பச்சை கற்பூரம் பக்கம் வைங்க. குங்குமம் பக்கத்தில் வச்சுக்கலாம். பச்சை குங்குமம், அதுபோல் செந்தூரம், சிவப்பு கலர் குங்குமம் இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். பச்சை கற்பூரம் பக்கத்தில் வைக்கலாம். விபூதி பக்கம் வைக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. விபூதியும் இதையும் சேர்த்து வைக்க வேண்டாம், தனித்தனியாக வைங்க. பூஜை அறையை தனித்தனியாக வச்சுக்கோங்க. ஒரு டப்பா வாங்க போதும். சரியா? நான் அந்த இமேஜெல்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து கடையில் வாங்கிட்டு இதை நேரத்தையாக செய்யுங்க. பூஜை அறையில் வச்சு கும்பிடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலில் போய் கோயில் சன்னதியில் வச்சு கும்பிடுங்க. இல்லைனா சம்மந்தப்பட்ட கோயிலே போய் பிரசாதமாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாம். கொஞ்சம் போல் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குங்குமத்தை வந்து புதுசாக பச்சை குங்குமம் வாங்குறீங்களா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நான்லாம் அப்படி தான் செய்வேன். கோயிலில் விபூதி வந்து கொஞ்சம் போல் தான் கொடுப்பாங்க, இத்தினோடு கொடுப்பாங்க. அது பேப்பரில் மடிச்சிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் விபூதி மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டுருவேன். போட்டுட்டோம்னா அந்த விபூதி பிரசாதம் வந்து இதில் மிக்ஸ் ஆயிரும். இப்போ திருச்செந்தூருக்கு போயிட்டு வரோம், இத்தினோடு தான் கொடுப்பார் அர்ச்சகர். அதை வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம பூச முடியாது. அதை என்ன பண்ணோம்னா, நம்ம வீட்டில் இருக்க விபூதி மறையில் போட்டுடணும். எந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாமே அந்த விபூதி இருந்துச்சுன்னா விபூதி மறையில் போட்டணும். அது எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தெய்வம் அதோட கலந்துருச்சு. அப்படியே போட அது வந்துக்கிட்டே இருக்கும். அதோடைய கலவை இருந்துகிட்டே இருக்கும், நம்ம சக்தி கிடைக்கும். இப்போ திருச்செந்தூருக்கு போன குங்குமம், விபூதி, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரேன் நான், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரேன். மீனாட்சி அம்மன் கோயில் மேக்ஸிமம் குங்குமம் தான் கொடுப்பாங்க. அங்கே சிவன் கோயிலில் சில நேரம் இது விபூதி கொடுப்பாங்க. முக்கியமான சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரோம், திருவண்ணாமலை போயிட்டு வரோம், விபூதி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து விபூதி முறையிலே போடலாம். திருவண்ணாமலையுடைய சிவனுடைய விபூதியும், திருச்செந்தூர் முருகன் பெருமாளுடைய விபூதியும், அபிஷேக விபூதியும் நம்ம வந்து விபூதி முறையில் போட்டோம்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி அதுலேயே இருக்கும். டெய்லி பூசினோம்னா அதோட சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். சில பேர் தனியாக மடித்து வச்சுருப்பாங்க, அப்படிலாம் வைக்காதீங்க. சரியா? தனியாக மடித்து வச்சிங்கன்னா பூஜை அறையிலே வச்சுருங்க, அப்படியே எடுக்காதீங்க. அந்த சக்தி அப்படியே இருக்கும். இல்லை டெய்லி நான் யூஸ் பண்ணோம்னா விபூதி முறையில் போட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் கோயிலேருந்து பிரசாதம் வேணுந்துட்டேன் சார், பிரசாதம் என்ன விபூதி இல்லைன்னா குங்குமம், இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, அதை வந்து மொத்தமாக போட்டுடணும். போட்டுட்டு அப்படியே எடுத்து டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தெய்வத்தோட அனுக்கிறம் பரிபூர்ணமாக தினமும் நமக்கு கிடைக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோத்தோட நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த குபேர குங்குமம் அல்லது பச்சை குங்குமம் ரெண்டு பேருமே இருக்குதுக்கு. பொருள் ஒன்று தான், பேர் தான் ரெண்டு. இதை வந்து நான் சொன்னபடி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் எது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு, புரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். இந்த பச்சை குங்குமம் என்கிற குபேர குங்குமம் உங்களுக்கு கோடிகளை கொடுக்கட்டும், லட்சங்களை கொடுக்கட்டும், ஆயிரங்களை கொடுக்கட்டும். வரலுக்கற்ற வீக்கம், ஏழைக்கற்ற எள்ளூருண்டை, நல்லதே நடக்கட்டும். சரியா? அவங்க தகுதிக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு கிடைக்கும். சரியா? தகுதிக்கேற்ற ஒரு பலன் கிடைக்கும். சும்மா சாமானியப்பட்ட நிலையிலேருந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நம்ம எப்படி இருக்குமோ அந்த லெவலில் இருந்து கொஞ்சம் மேலே வரலாம். வாழ்த்துக்கள், நன்றி. அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.